பருவநிலை மாறிவரும் இன்றைய சூழ்நிலையில் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் உண்டு. புவி வெப்பமயமாதலை தடுக்க எண்ணற்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொண்டு வரும் நிலையில் சுற்றுப்புற சூழலுக்கு சிறிதும் கேடு விளைவிக்காத எளிதில் மக்கிப் போகும் தன்மை கொண்ட சணல் பொருட்கள் பயன்பாடு மற்றும் அவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. Fancy jute bags, jute sarees, jute tiles, jute handicraft, dolls, shopping bags, gift articles, floor coverings. இவையெல்லாம் சணலிலிருந்து தயாரிக்கப்படும் விதவிதமான ஆடை ஆபரண பொருட்கள்தான். இந்தியாவில் கடந்த 1950களில் சணல் மற்றும் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு வகையான பொருட்கள் பிரபலமடைய தொடங்கின. வேளாண் அடிப்படையிலான சணல் பொருட்கள் உற்பத்தி தொழில் தற்போது மிகவும் பிரபலமடைந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். பேசிக்கலி ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் இது பார்த்தீங்கன்னா சாயில இதாகிறதுனால டிகிரேடபிளாக இருக்கிறதுனால இந்த எந்த ப்ராடக்ட் வேணால் நம்ம பண்ணி யூஸ் பண்ணலாம் டெய்லி வீட்டில். அதாவது நேச்சுரல் ப்ராடக்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஜூட்டு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ்லி. அதனால் அந்த கெமிக்கல் ஹார்ம்ஃபுல் கிடையாது, ஹார்ம்லெஸ் கெமிக்கல். இது எல்லாமே டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் சணல் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தி வருகின்றன. பிளாஸ்டிக், தோல் மற்றும் செயற்கை இழைகளால் ஆன கைப்பைகளை காட்டிலும் சணலால் தயாரிக்கப்பட்டுள்ள கைப்பைகள் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. கைப்பைகள் மட்டுமல்லாது வீடுகளுக்கு தேவையான தரை விரிப்புகள், காலணிகள், காதணிகள் போன்ற விதவிதமான பொருட்களும் சணலிலிருந்து தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இவை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாது என்பதோடு சணல் பொருட்களை வாங்கி உபயோகிப்பதால் மன நிறைவு அடைவதாக தெரிவிக்கின்றனர் வாடிக்கையாளர்கள். ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. பசங்களுக்கு ஜூட்லான கம்மலுங்க, ஸ்டெட்டு அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் ரொம்ப கெடுதலாக இருக்குது. இப்போ சணலில் நெய்யப்பட்ட பொருளை வாங்கும்போது பிளாஸ்டிக்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஹேண்ட்பேக்ஸு, செப்பல்ஸ்லேருந்து எல்லாமே போகுது. என்னோட நவராத்திரி செலிப்ரேஷனுக்காக ஃபார் த கிட்ஸ் நான் ஒரு 5 செட்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குவாலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லாமே நான் விசிட் பண்ணினேன் எல்லாத்தையுமே. வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களை உண்ணும் வன விலங்குகள் பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு வலியுறுத்தப்பட்டு வருகிறது. காகித கோப்பைகள், மண் குடுவைகள், காகிதங்களால் ஆன பைகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் அவை மக்கி போவதுடன் மறுசுழற்சி செய்வதற்கும் ஏதுவாகிறது. இதேபோல் சணலிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதால் அத்தொழிலில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு வாழ்வாதாரம் அளிப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாமும் பங்கெடுத்துக் கொண்ட மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உலக அளவில் புவி வெப்பமயமாதலை தடுப்போம், எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்போம். இயற்கையை பிரதிபலிக்கும் விதமாக பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க சணல்லையே. பார்க்கவே அனைவரையும் கவரும் வகையில் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேகு, பர்ஸ், அதுக்கப்புறம் செப்பல்லாம் கூட சணல்லே செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவனுடன் ஜேம்ஸ் லிஷா.